जीवन हेतु कंठे बदनामि शुभगे त्वं जीव शरदां शतम् माङ्गल्यं तन्तुरानेन मम जीवन हेतुना मङ्गलं मङ्गलं बदनामि शुभगे त्वं जीव शरदां शतम् मङ्गलम् இதயம் இடம் மாறியதே விழிகள் வழி மாறியதே இதுதானே காதல் என்று அசரீரி கேட்கின்றதே இந்த பூமி முழுவதும் அழகாய் மாறிப் போனதேனோ என் வானின் மீது புதிதாய் ஒரு மேகம் மிதப்பதேனோ மனமே மனமே எதனால் இத்தனை உற்சாகம் உனக்குள்ளே புதுவித தடுமாற்றம் உனக்கென்ன நடந்தது சொல்வாயோ ஓ மனமே மனமே எதனால் இத்தனை கொண்டாட்டம் கண்ணுக்குள்ளே கனவுகள் கொடியேற்றம் உனக்கென்ன நடந்தது சொல்வாய். It's a great pleasure to be in front of you on the wedding day of our parents, Divyan and Nitya, his just married wife. And actually, we are going to have a no organized program. பெரிய ஸ்பீச்லாம் வரும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப ஷார்ட்டாக குழந்தைகளுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும்படியான ஒரு ஏற்பாடு இது. அதாவது திவ்யன் பொறுத்த அளவில் அதாவது எல்லாருக்குமே திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படும் சொல்லுவாங்க. திவ்ய நித்யாவுக்கு சென்ட் தாமஸ் மவுண்ட் உச்சியில தான் முதல்ல நிச்சயிக்கப்பட்டது. அங்கிருந்து இறங்கி வர்றது கொஞ்சம் கஷ்டமாகி போச்சு. இடையில சில தடங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் திவ்யன்கிட்ட நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன், ஒரு போராளி, ஒரு போராட்ட குணம் ஒன்று உண்டு. அந்த போராட்ட குணம் அதாவது ஸ்ட்ரகிள் கிடையாது, அதாவது ஃபைட்டிங் வித் தட். அதை நினைக்கும் போது அந்த அமெரிக்கன் ஒயிட் ஈகிள் பேர்டு தான் எனக்கு ஞாபகத்தில் வரும். It loves to fly in the storm. அந்த புயல் அடிக்கும் பாருங்க, அந்த புயல்ல அந்த ஈகிள் பறவை ரொம்ப விருப்பப்படுமா. It loves to fly in the storm. So that is wonderful. அதே மாதிரி இவருக்கு புயல் தான் பிடிக்கும். அதாவது 2013 அவர் MBA முடிக்கிறார். முடித்த உடனே நான் என்னுடைய பேர பிள்ளைகள் நான் அது இந்த கதை பேக்ரவுண்டு பின்னால் வரும், கொஞ்சம் இந்த ப்ரீஃபாக தான் வரும். அப்போ கேட்டான் ராஜன்ட்ட, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு. இல்லை அவன் இப்போ ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்கான். பரவாயில்ல, இறங்கிட்டான். அந்த ஸ்டெப் சும்மா இருக்கல. அந்த டிகிரி முடித்த உடனே அடுத்தது இன்னும் வேலைன்னு இல்லை, அந்த அவருடைய MBAக்கு தக்கபடி அது கொஞ்ச நாள் போச்சு. அப்புறம் திடீர்னு ஒரு கப்பில் பிரிண்ட் பண்ணி அது ஒன்று நடந்தது. போராட்டம், வருமானம் எந்த அளவுக்கு வந்தது என்பது இல்லை. தென் அடுத்தது மெர்சிடஸ் பென்ஸ், அதில் ஒரு ஜாப் கிடைச்சது. அதே அவர் ரொம்ப நாள் இருந்த மாதிரி எனக்கு தெரியலை. அதில் நல்ல போஸ்ட் தான். ஆனால் அது வீட்டில் ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கு என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது. பட் ஃபேஸில் ஒரு சீரியஸ்னஸ் இருந்துகிட்டே இருக்கு. அது அப்பா மேலே உள்ள கோபம் இல்லை,
அதில் வருத்தம் இல்லை. ஆனால் இன்னும் நம்ம வந்து நல்லா ஸ்ட்ரகிள் பண்ணணும். தட் இஸ் லைஃப். அந்த போராட்டத்தில் அவர் வந்து இப்போ துபாய் ஆன்லைன் மேனேஜ்மெண்ட்ல பிரில்லியன்ட். வாட் எவர் பி த ஜாப் he has been assigned, he is brilliant, hard worker, not hardly working person. Hardly working na theriyuma, வேலையே செய்ய மாட்டார், but he is a hard working person. A struggle for existence, fittest for the life, selection of life. டார்வின்ஸ் தியரி படி ரொம்ப அருமையாக தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே கொண்டு வரார். அப்பதான் நித்யா குறுக்கிட்டாங்க. ஒரு 4 வருட போராட்டம். அப்பவும் அந்த அந்த ஒயிட் ஈகிளை தான் நினைப்பேன். இட் டெஸ்ட் இட்ஸ் பார்ட்னர். ஈகிள் டெஸ்டிங் த பார்ட்னர் ஃபார் மேட்டிங், ஃபார் இட்ஸ் பார்ட்னர், லைஃப் பார்ட்னர். The female testing the male. அந்த அந்த இதுல வந்து போராட்டத்துல எந்த ஈகிள் தனக்கு ஃபிட்டோ அதை செலக்ட் பண்ணோம். அப்படிதான் நித்யா செலக்ட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அந்த வகையில் அவங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும். திவ்யன் எங்க உள்ளவர், அதாவது ரொம்ப முக்கியமானது ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஃபேமிலி ஈகோ சிஸ்டம். ஃபேமிலி ஈகோ சிஸ்டம், அங்கே ஒரு வெப் இருக்கு, ஒரு வலை பின்னல் இருக்கு. அவங்க அப்பா, அவங்க தாத்தா, தாத்தாவுடைய அப்பா தாத்தா, அம்மா தாத்தா, தாத்தாவுடைய சகோதரர்கள், அதனுடைய தாத்தா தாத்தாக்கள், அதுக்கப்புறம் சித்தப்பாக்கள், மாமாக்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன என்னை போன்ற சின்ன சின்ன தாத்தாக்கள். இதெல்லாம் சின்ன வயசு அதிகமாச்சுங்க, நானா சொல்லிக்கிறேன். ஸோ அந்த தாத்தாக்கள்லாம் வந்து எப்படி இருந்தாங்கன்னு சொல்றது ஒரு ஒரு என்ன ஹப்பில் அப்படியே மாட்டிக்கிட்டார். அப்போ பார்க்குறாரு இப்படி யாரு, என்னுடைய சின்ன தாத்தா ஜெபமாலை, அவர் யுனைடெட் நேஷன்ஸுடைய ஒரு பிரின்சிபல் அட்வைசர் பார்க்குறாரு. அடுத்தது தன்னுடைய தாய் வழியில் பார்க்கக்கூடிய ஒரு தாத்தா யாரு, கடுமையான உழைப்பாளி, சின்சியர். அந்த கொள்ளு தாத்தா யாரு, மினாஞ்சாராச்சு. அதே போல அப்பா தாத்தா யாரு, ரெம்ஜியோஸ். அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, கிரவுன் ஸ்டோர். அவங்க பெரியப்பா, அதாவது ராஜனுடைய பெரியப்பா. அவங்க பிள்ளை என்ன பண்றாரு, நம்ம பெனி. பெனி வேர் இஸ் ஹி? ஸோ அவர் வந்து ஒரு சீனியர் மேனேஜர் இன் இந்தியன் பேங்க். ஸோ இந்த சூழலை பார்க்கும்போது ஒரு வெற்றிகரமான பாதையை பார்க்கிறாரு. அதுதான் அந்த குடும்பத்தில் இருக்க வேண்டியது. அந்த சூழல்ல வளரக்கூடிய பிள்ளை தானும் தன்னுடைய முன்னோர்கள் போன்று, தனக்கு முன்னால் இருந்தவர்கள் போன்று வர வேண்டும் என்ற ஆதங்கம் அவருள் இருக்கிறது, நிச்சயமாக இருக்கிறது. ஸோ அதை ஒவ்வொன்றும் ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். அவர் வந்து சிறப்பாக இன்னொரு வாழ்க்கைங்கிறது என்ன கேட்பீங்க, உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்ட்டு கேட்பீங்க. நிச்சயமா அது பதில் சொன்னேன். இதில் வந்து நிற்கிறீங்களா, அட்வைஸ் பண்றீங்களா, நீங்க எப்படி குடும்பத்தை நடத்துறீங்க அப்படின்னு கேட்பீங்க. அது ஒரு மீட்டிங்களோட நான் சொன்னேன். சொல்லுங்க, எங்கள் சர்ச்சில் என்னுடைய 40வது திருமண விழாவை அவர்களே நடத்தினார்கள், கோல்டன் ஜார்ஜ் நகர் சர்ச்சில். அது 41 இப்போ. அப்போ கேட்டாங்க, எப்படி இவ்வளவு எப்படி இருக்கீங்கன்னா, நான் சொன்னேன், ஒரு இடத்துல எங்களுக்குள்ள ரொம்ப பெரிய தகராறு வந்ததாக்க எனக்கு தெரியல அப்படின்னா. உடனே அதுக்கு அதை சொல்லிட்டு திரும்ப அதே தான் சொல்றேன், இங்கேயும் பேசினா தானே தகராறு வரும். யூஎஸ் ஒபீடியன் போயிட்டா எந்த தகராறு வராது நமக்கு. ஸோ அதை சொல்லிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருந்தார். அவர் சொன்னார், நீங்கள் பொய் சொல்லுவீங்க, அவங்க ஒய்ஃப் பக்கத்தில் இருந்தாங்க, இதாங்க போலீஸ்காரன் நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடிய, உடனே சந்தேகப்படுறாரு பாருங்க அப்படின்னு. ஸோ ஆக அந்த வாழ்க்கையை வந்து எளிதாக்கி கொள்ள வேண்டும். ரொம்ப தமிழ் தெரியாது எனக்கு, அதாவது குரல்லாம் பெருசாக தெரியாது, சப்ஜெக்ட் தான் எங்களுக்கு சுவாலஜினா அந்த சப்ஜெக்ட் தான் தரவா இருப்பேன், அவ்வளோதான். அப்போ நான் ஒரு குரலை படித்தேன். அது வந்து பீலிபை சாகாடும் அச்சிறுமா அப்பண்டம் சவால மிகுத்து பெயின். கரெக்டாக சொல்லிட்டு கில்ட் கரெக்டாக சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அதாவது மயில் இறகுகள் மிக சின்ன, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அதுக்காக அது நிறைய லோடு எக்கச்சக்கமாக ஏற்றிட்டே போனால்
அந்த அச்சாணி முறிந்து விடும். இதை வாழ்க்கைக்கு நம்ம கொஞ்சம் கொண்டு போகலாம். பிரச்சனைகள் சின்ன சின்னதாக இருக்கும். அந்த பிரச்சனைகள் சிறிதாக இருக்கும் போதே தீர்த்து விட வேண்டும். அங்கேயே பேசி தீர்த்துடணும். ஒரு பிரச்சனை இருக்காது, அங்கே அதை சால்வ் பண்ணிடணும். அதை அக்குமுலேட் பண்ணி பேச பேச இனிக்கும். ஆனால் பிரச்சனைகள் பெரிசாகி கொண்டே போகும். அந்த இடத்துக்கு போகக்கூடாது. அங்கங்கே சால்வ் பண்ணிட்டோம்னா அந்த நாட்டு அங்கங்கே பிரிஞ்சிடும், லைஃப் நல்லா இருக்கும். அதே போல் அடிக்கடி இன்னொன்று சொல்லுவேன், ஹோம் இஸ் அ பிளேஸ் வேர் வி டேக் ரெஸ்ட் ஆஃப்டர் த ப்ரொலாங்டு ஒர்க், ஹார்ட் ஒர்க் அந்த டே. என்ன, அந்த ஒரு நாளையில் நாம் வேலைக்கு சென்று விட்டு அழகாக ரெஸ்ட் எடுக்கக்கூடிய இடம்தான் ஹோம். நம்ம எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலும் அந்த ரெஸ்டாரண்ட்டை பார்க்கும்போது நம்ம ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவோம், ரொம்ப ஹோம்லியாக இருக்குன்னு சொல்லுவோமா இல்லையா? கண்டிப்பாக சொல்லுவோம், ரொம்ப ஹோம்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வீட்டை என்னதான் நீங்கள் டெக்கரேட் பண்ணாலும் இது ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குன்னு சொல்லவே மாட்டோம். We don't say that word to the house, it is just like a restaurant. But always we say to the restaurant or any international hotel, we feel it is homely. Home is a place where we take rest. அந்த இடத்துல நீங்கள் வீட்டுக்கு உழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த இரவு இனிமையாக இருக்க வேண்டும். நல்ல விஷயங்களை பேச வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். இறைவனை ஜெபம் பண்ணா சத்தமாக பண்ணணும் கூட அவசியம் இல்லை. இறைவனை நினைத்து பார்க்க வேண்டும். அசஸ் த டே. ஒரு நாளையில் என்னென்ன ஒர்க்கு செஞ்சுருக்கோம், ஈவன் இன்னொரு ஸ்டெப்பு கூட நீங்கள் போகலாம். அதை நான் செய்திருக்கேன். நான் பள்ளி கல்வித்துறையில் பணியாற்றும் போது அந்த காலையில் டைமுக்கு போவேன், சாயங்காலம் வரும்போது 5:45 வெளியே வரும்போது இன்றைக்கு இந்த சம்பளத்துக்கு நான் வேலை செஞ்சுருக்கேன்னா, யூ சின்சியர் டு த ஒர்க், சின்சியர் டு த பாஸ், வாட் எவர் தட் ஸ்ட்ரகிள்ஸ் யூ ஃபேஸ், சால்வ் த ப்ராப்ளம் ஈஸிலி, கோ அஹெட். இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஐ டோன்ட் லைக் டு டேக் மச் டைம் ஆஃப் இட். ஸோ இதை நீங்கள் நிறைய அனுபவங்கள் நம்ம படிக்கிறதுங்கிறது வேலை செய்வதற்காக. ஆனால் ஃபீல்டில் இறங்கும் போது தான் நான் அடிப்படையில் ஒரு டீச்சர். அந்த பிஎட்ங்கிறது எம்எட் படித்ததெல்லாம் வேலைக்காக தான். அதுக்கப்புறம் அந்த கல்லூரி வளாகத்தில், அந்த பள்ளி வளாகத்தில் சென்ற போது தான் அந்த அனுபவங்கள், அதுதான் கல்வி. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா, அதனுடைய கொள்ளு தாத்தா அடிக்கடி சொல்லுவாங்க, ஏர்ன் மென் பிஃபோர் யூ ஏர்ன் மணி. மனிதர்களை சம்பாதி, பணம் சம்பாதிக்கணும், அது கை கொடுக்கும். ஸோ இந்த இதோட அப்பப்போ நான் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பேன். இப்போ நம்ம லெட்டஸ் ஹாவ் அ சிம்பிள் ப்ரேயர். அவர் சிஸ்டர் மேரி வில் சிங் அ சாங் ஃபார். உனையன்றி என்னை காக்க உலகினில் யார், உணர் மரித்தாயின் புதல்வா தேவா. உனையன்றி என்னை காக்க உலகினில் யார், உணர் மரித்தாயின் புதல்வா தேவா. தினம் கோடி பக்தர்கள் தொழுதேற்றி புகழ் பாடும், தினம் கோடி பக்தர்கள் தொழுதேற்றி புகழ் பாடும், இடைவிடா சகாயத்தாயின் திருக்குமரா, திருக்குமரா. உனையன்றி என்னை காக்க உலகினில் யார், உளர் மரித்தாயின் புதல்வா தேவா. வினை தீர்க்க வந்தாய் நீயே, வெந்து உளம் நொந்து மடிந்தாய் நீயே. வினை தீர்க்க வந்தாய் நீயே, வெந்து உளம் நொந்து மடிந்தாய் நீயே. என்னை மீட்க தூயத்தனை போக்க, என்னை மீட்க தூயத்தனை போக்க, உந்தன் உயிர் தந்து எமை மீட்ட, இடைவிடா சகாயத்தாயின் திருக்குமரா, திருக்குமரா. உனையன்றி என்னை காக்க உலகினில் யார், உளர்
உள்ள பரிவுள்ள அன்பு தெளிவுள்ள உந்தன் பதம் போற்றி நிதம் பாடும் இடைவிடா சகாயத்தாயின் திருக்குமரா திருக்குமரா உனையன்றி என்னை காக்க உலகினில் யார் உளர் மரித்தாயின் புதல்வா தேவா மரித்தாயின் புதல்வா தேவா. அதாவது எங்க ஃபேமிலியில இன்னொன்று சொல்லுவேன் சொன்னோன்னு ஒரு ஞாபகம் வருது. எங்கள் ஃபேமிலியில் வந்து முதல் கல்யாணம் அவங்க அம்மா தான், சின்ன வயசில் லதா. அப்போ நாங்கள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கோம் அந்த சமயத்தில், ஃபர்ஸ்ட் இயர். அந்த லதா அந்த பேர் இருக்கிறது வந்து நடக்கும்போது நம்ம நடந்தது. முடிஞ்ச உடனே அவனுக்கு ஒரு கட்சி குழந்தை திவ்யன் பிறக்கிறான். திவ்யன் பிறந்த உடனே நான் வந்து சொல்கிறேன் வந்து லதாட்ட சாரி எனக்கு அந்த காலேஜஸ்லாம் முடிச்சிட்டேன். அப்பவும் நான் எங்கே தான் இருக்கேன். ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் தி காலேஜோட ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி தான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு வைங்க. டைரிலாம் அடிச்சுட்டு கேட்டாங்க அந்த. ஸோ அந்த நேரத்தில் பையன் பிறந்துட்டான். அப்போ இவளை வந்து நான் வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தேன். பையன்கிட்ட நான் தாத்தாவாயிட்டேன், சின்ன பையனா இருக்கேன் ஓரளவுக்கு, நீ தயவு செய்து அவனை தாத்தான்னு சொல்ல வைக்காத, என்னைய வந்து மாமான்னு அங்குன்னு சொல்லி கூட அப்படியே பழக்கிறேன்னு சொல்லி அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தாங்க. அதே மாதிரி மேரிக்கும் ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அதை சொல்றேன். திவ்யன் வந்து ரொம்ப சிறு குழந்தையா இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு 2வது டெலிவரி. அப்போ எங்க வீடும் அவங்க ஆட்சி வீடும் எதிரெதிர இருக்கும். அப்போ கவனிச்சுக்கிடுங்கத்தான் அவனை அப்படின்னு சொல்லிட்டு அவ ஹாஸ்பிட்டல் போயாச்சு. அப்போ ஒரு ஈவினிங் 7 o'clock இருக்கும். எதிர் வீட்டில் திவ்யன் சாப்பிடவான்னு சொன்னேன். இவர் ஒரு நோட்டில் எழுதிட்டு உட்கார்ந்துருக்காரு. ஆச்சி எழுதுறேன், எல்லாம் குட்டிக்கரணை அடிச்சு விழுது, ஒன்றும் நேரம் வர மாட்டேங்குது. அது எழுதி முடிச்சுட்டு வரேன்ட்டு அது எப்போ அவனும் குட்டிக்கரணை அடிச்சது நேரம் வந்ததுன்னு தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ யோசனையா செய்வான் ஒன்றும். அது எனக்கு அவன் பேரனாகும், நான் அவனுக்கு ஆச்சு. The traditional cake thing that now you are going to that. I remember when Ambrose Andan talked in one of our family wedding celebration. He told about this cake. அது அழகாக சொன்னாங்க. அந்த கேக்கில் உப்பு சுவையும் இனிப்பு சுவையும் சேர்ந்து இருக்கும் அப்படின்ட்டு. வாழ்க்கையும் அப்படிதான். அவங்க சொன்னது எனக்கு இன்னும் பழையதுன்றது தனியாக அப்படியே கேட்டுகிட்டே இருக்கு. அவங்க அதை அருமையான உதாரணம். கேக்கை சாப்பிட்டோம் போகணும் இல்லாமல் உப்பு சுவையும் அந்த இனிப்பு சேர்ந்து இருந்ததான் இருக்கும் அந்த கேக்கு. அது அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் கசப்புகளும் இனிப்புகளும் எல்லாத்தையும் ஈக்குவலாக எடுத்துகிட்டு போயிடும்னு சொல்கிறதா சொன்னாங்க. ஸோ கேக்கு இனிக்கும். no
சேலை மல்லிகை ஒரு மாலை அந்த சிறுகை ஒரு சேலை பூன்றை கூட்டி வைத்தான் கல்யாணம் கண்டு பிடித்தான் தோட்டக்கம் மாங்கல்யம் தந்தாரேனா பின்பு ஜீவிதம் தந்தாரேனா தோட்டக்கம் மாங்கல்யம் தந்தாரேனா பின்பு ஜீவிதம் தந்தாரேனா தோட்டக்கம் மாங்கல்யம் தந்தாரேனா பின்பு ஜீவிதம் தந்தாரேனா.
오빤 강남스타일 강남스타일 성숙해 보이지만 놀 땐 노는 여자 이때다 싶으면 묶었던 머리 푸는 여자 가렸지만 웬만한 노출보다 야한 여자 그런 감각적인 여자 너는 선어해 점잖아 보이지만 놀 땐 노는 선어해 내가 되면 완전 미쳐버리는 선어해 그녀보다 사상이 올통벌통한 선어해 그런 선어해 나는 매워 사랑스러워 그래 너 바로 너 나는 매워 사랑스러워 그래 너 지금부터 끝까지 가볼까 오빤 강남스타일 சின்ன ஒரு போராட்ட குணம் உள்ள வீரபாண்டிய கட்டபொம்மன் இது ஒரு சின்ன ஒரு வசனம். போருக்கு போகும் முன்னாடி அவருடைய மனைவியிடம் அந்த விடைபெறுகிறாரு. அந்த போல வசனம். விளையாடும் வெண்ணிலாவும் நீலவானிலே செந்நிற பிளம்பு அந்த வட்ட ஒளியின் பெயர் சூரியன் சுட்டரிக்கும் செஞ்சுடர் அதுதான் நெற்றியிலே கிட்ட இந்த வட்டமான ரத்தனை போட்டு மறவனுக்கு முக்கண் அது வேலையை தேவையில்லை வீரரு இந்த வீரவெடுப்பு ஒன்றே போதும் அவர்கள் மீது வேலை பாய்ச்ச வாளை ஓட்ட அதனால் விளைவனதண்டுக்கை சம்மணல் பரப்பிய நிலமலா சக்கர் வாரம்போ சம்பவள மலை போல் சப்பு தகலடித்து சப்பனித்த மலை போல் மாணிக்க கரைகட்டி மத்தியிலே நெருப்பாற்றை ஓடவிட்ட அழகு போல் எதிரியும் ரத்தம் கூர்ந்து குப்பளிக்க அதனால் விளைவதென்ன வண்டுக்கு எத்தனை சிறங்கலம் கொண்டாரன் எண்ணி எண்ணி என்னமானார் அது ஒரு கோடி இருக்கும் அதுக்கு கொள்ளைக்காட்டிலே கொடுத்து பலே புருஷனை போருக்கு அனுப்பும் பாடி பரடி வரக்கூடியது. പച്ചക്കിളിക്കൊരു കൂട് പച്ചക്കറി മഴയുള്ള കൂട് ആ പച്ചക്കിളിക്കൊരു കൂട് പച്ചക്കറി മഴയുള്ള കൂട് കണ്ണാളൻ കെട്ടുന്നുണ്ടല്ലോ അത് നിന്നെ പൂട്ടാനാണല്ലോ തുടക്കം മാംഗല്യം തന്തുനാനേന പിന്നെ ജീവിതം തുന്തനാനേന തുടക്കം മാംഗല്യം തന്തുനാനേന പിന്നെ ജീവിതം തുന്തനാനേന തുടക്കം മാംഗല്യം തന്തുനാനേന പിന്നെ ജീവിതം തുന്തനാനേന. കണിയല്ലേ കൺമണിയല്ലേ ആദ്യം ചൊല്ലും നിൻ കണവൻ കണ്ണാ നീ വെയിൽ കൊള്ളല്ലേ നീയും ചൊല്ലും ഓ കഥ മാറും ചേകവനാകും ഉറുമിയെടുക്കും പടവീരൻ വിനോദിന കടകം കേട്ടോ നീ കേട്ടോ ഈ കൂട്ടിൽ പെട്ടാൽ പിന്നെ നീലാകാശം കണ്ടോരില്ലെന്നാരോ ചൊല്ലുന്നേ.
പകലിൽ തളച്ചു കാണാൻ മനസ്സിലും ഒരു കൊതിയുണ്ടല്ലോ. കുറുമ്പു കട്ടുറുമ്പു കൂട്ടം നുഴഞ്ഞു കേറാതടച്ചു കെട്ടി എനിക്കവനൊരുക്കി നൽകും ഒരു സ്വർഗം. തുടക്കം മാംഗല്യം തന്തുനാനേന പിന്നെ ജീവിതം ദുന്ദനാനേന. പച്ചക്കിളിക്കൊരു കൂട് പച്ചക്കറി മഴയുള്ള കൂട്, ആ പച്ചക്കിളിക്കൊരു കൂട് പച്ചക്കറി മഴയുള്ള കൂട്. കണ്ണാളൻ കെട്ടുന്നുണ്ടല്ലോ, അത് നിന്നെ പൂട്ടാനാണല്ലോ. തുടക്കം മാംഗല്യം തന്തുനാനേന പിന്നെ ജീവിതം തുന്തനാനേന. തുടക്കം മാംഗല്യം തന്തുനാനേന പിന്നെ ജീവിതം. முன்னாடி வா அப்படியே ரெடி அன்புள்ள பெரியவர்களே, நண்பர்களே, உறவினர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய இரு வீட்டார் சார்பிலும், மணமகன் வீட்டார் சார்பிலும், மணமகள் வீட்டார் சார்பிலும் எங்கள் அன்பான வரவேற்பை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய அன்பிற்கு நன்றி நீங்கள் எல்லோரும் வந்து இந்த விழாவை சிறப்பி தந்ததற்காக மிகவும் சந்தோஷமடைகிறோம். நீங்கள் வந்த உடனே நன்றாக நல்ல உணவு அருந்தி செல்லும் போது மணமக்களை அன்புடன் ஆசீர்வதித்து செல்லும்படி தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். காதல் கனவா முந்தன் கரம் விட மாட்டேன். சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. தாய் வழி வந்த எங்கள் தர்மத்தின் மேலே சத்தியம் சத்தியம் இது சத்தியமே.
அருளும் அவளும் நானும் வேறும் மரமும் ஆளும் நிழலும் அசைவும் நடிப்பும் அணியும் பணிவும் அவளும் நானும் அவையும் துணிவும் உழைப்பும் தழைப்பும் அவளும் நானும் அளித்தலும் புகழும் மீனும் பூனலும் விண்ணும் விரிவும் வெப்பும் தோற்றமும் வேலும் கூறும் ஆறும் கரையும் அம்பும் வில்லும் பாட்டும் உரையும் நானும் அவளும் உயிரும் உடம்பும் நரம்பும் யாழும் பூவும் மனமும் நானும் அவளும் உயிரும் உடம்பும் நரம்பும் யாழும் பூவும் மனமும் அவளும் நானும் தேனும் இனிப்பும் அவளும் நானும் சிரிப்பும் மகிழ்வும் அவளும் நானும் திங்களும் குளிரும் அவளும் நானும் கதிரும் ஒளியும் அவளும் நானும் அமுதும் தமிழும் அவளும் நானும் அலையும் கடலும் அவளும் நானும் தவமும் அருளும் அவளும் நானும் வேறும் மரமும் ஆளும் நிழலும் அசைவும் நடிப்பும் அணியும் பணிவும் அவளும் நானும் அவையும் துணிவும் உழைப்பும் தழைப்பும் அவளும் நானும் அளித்தலும் புகழும் அவளும் நானும் அமுதும் தமிழும் அவளும் நானும் அமுதும் தமிழும் நீ என்பதே நான் தானடி நான் என்பதே நாம் தானடி ஒரு பாதி கதவு நீயடி மறு பாதி கதவு நானடி பார்த்து கொண்டே பிரிந்திருந்தோம் சேர்த்து வைக்க காத்திருந்தோம் ஒரு பாதி கதவு நீயடா மறு பாதி கதவு நானடா தாழ் திறந்தே காத்திருந்தோம் காற்று வீச பார்த்திருந்தோம் நீ என்பதே நான் தானடி நான் என்பதே நாம் தானடி ஒரு பாதி கதவு நீயடி மறு
பாதி கதவு நானடி. வரும் திருட்டு பயம் கதவுகளை சேர்த்துவிடும். கதவுகளை திருடிவிடும் அதிசயத்தை காதல் செய்யும். இரண்டும் கை கோர்த்து சேர்ந்தது, இடையில் பொய் பூட்டு போனது. வாசல் தள்ளாடுதே, திண்டாடுதே, கொண்டாடுதே. பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு நானடி. தினம் வீசுமே. ஒரு பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு நானடி. பார்த்து கொண்டே இருந்திருந்தோம், சேர்த்து வைக்க காத்திருந்தோம். ஒரு பாதி கதவு நீயடா, மறு பாதி கதவு நானடா. தாழ் திறந்தே காத்திருந்தோம், காற்று வீச பார்த்திருந்தோம். நீ என்பதே நான் தானடி, நான் என்பதே நாம் தானடி. நெஞ்சுக்குள்ள அம்மா முடிஞ்சிருக்க, நெஞ்சுக்குள்ள அம்மா முடிஞ்சிருக்க. இங்க எத்தி செய்ய என் பொழப்பு விடிஞ்சிருக்கோ. வெள்ளப்பாட விசிய விட்டீர் முன்னாடி, இந்த தாங்காத மனசு தண்ணிப்பட்ட கண்ணாடி. வண்ணமணி யாரோ வராதுக கெடியாரோ, ஆன புலி எல்லாம் அடக்கும் அதிகாரம். நீர் போன பின்னும் நிழல் மட்டும் போகலையே போகலையே, நெஞ்ச
உச்சி மரத்து மேல இலை கூட தூங்கிருச்சு. காச நோய்காரிகளும் கண்ணுறங்கும் வேளையில ஆச நோய் வந்த மகன் நிமிஷம் தூங்கலையே. நெஞ்சுக்குள்ள உமா முடிஞ்சிருக்க. எங்கே
நெஞ்சோரமா ஒரு காதல் துளிரும் போது கண்ணோரமா சிறு கண்ணீர் துளிகள் ஏனோ கண்ணாலனே என் கண்ணால் ஒன்று கைதாக்கிட நான் நினைச்சேனே கண்ணீரில ஒருமை போலவே உன்னோடு சேர துடிச்சேனே மனசுல பூங்காத்து நீ பார்க்கும் திசையில் வீசும்போது நமக்குன்னு ஒரு தேசம் அதில் இருவரும் சேர்ந்து ஒன்னா வாழ்வோம் கண்ணால கண்ணால என் மேல தீயா எரிஞ்சு போட்டா சொல்லாத சொல்லாத உள்ளெஞ்சில் ஏதோ கலவரம் புரிஞ்சு போட்டா கண்ணால கண்ணால என் மேல தீயா எரிஞ்சு போட்டா சொல்லாத சொல்லாத உள்ளெஞ்சில் ஏதோ கலவரம் புரிஞ்சு போட்டா காதல் ராகம் நீதானே உன் வாழ்வின் கீதம் நான் தானே காதலோடு வாழ்வேனே இந்த வாழ்வின் எல்லை போனால் மறந்ததில்லை என் இதயம் உன்னை நினைக்காமும் பொழுதும் கரையவில்லை உன் இதயம் கலங்குகிறேனே எப்பொழுதும் கலங்குகிறேனே எப்பொழுதும் காதலினாலே எப்பொழுதும் ஜன்னலோரம் தென்றல் காற்று வீசும் போதிலே கண்கள் ரெண்டும் காதலோடு பேசும் போதிலே இயற்கையது வியந்திடுமே உன் அழகில் தினம் தினமே மழை வருமே என் மனதுக்குள் புயல் வருமே நீ பார்க்கும் திசையில் வீசும்போது நமக்குன்னு ஒரு தேசம் அதில் இருவரும் சேர்ந்து ஒன்னா வாழ்வோம் கண்ணால கண்ணால என் மேல தீயா எரிஞ்சு போட்டா சொல்லாத சொல்லாத உள்ளெஞ்சில் ஏதோ கலவரம் புரிஞ்சு போட்டா கண்ணால கண்ணால என் மேல தீயா எரிஞ்சு போட்டா சொல்லாத சொல்லாத உள்ளெஞ்சில் ஏதோ கலவரம் புரிஞ்சு போட்டா முதல் முதலாக பரவசமாக வா 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 அன்பே ஓஹோ தனித்தனியாக தன்னந்தனியாக இலவசமாக இவன் வசமாக வா 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 அன்பே உன்னாலே விண்ணாளச் சென்றேனே உன் முன்னே மெய்தாழ நின்றேனே ஒரு சொட்டு கடலும் நீ ஒரு பொட்டு வானம் நீ ஒரு புள்ளி புயலும் நீ பிரமித்தேன் ஒளி வீசும் இரவும் நீ உயிர் கேட்கும் அமுதம் நீ இமை மூடும் விழியும் நீ யாசித்தேன் முதல் முதலாக பரவசமாக வா 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 அன்பே ஓஹோ தனித்தனியாக தன்னந்தனியாக இலவசமாக இவன் வசமாக வா 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 அன்பே முதல் முதலாக பரவசமாக வா 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 அன்பே ஓஹோ தனித்தனியாக தன்னந்தனியாக இலவசமாக இவன் வசமாக வா 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 அன்பே ஒரு பார்வை நீளத்தை ஒரு வார்த்தை நாளத்தை
தாங்காமல் வீழ்ந்தேனே தூங்காமல் வாழ்ந்தேனே நதி மீது சருகை போல் உன் பாதை வருகின்றேன் கரை தேற்றி விடுவாயோ கதி மோட்சம் தருவாயோ மொத்தமாய் மொத்தமாய் நான் மாறி போனேனே சுத்தமாய் சுத்தமாய் தூள் தூளையானேனே முதல் முதலாக பரவசமாக பரவசமாக வா 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 அன்பே ஓ ஓ தனித்தனியாக தன்னந்தனியாக இலவசமாக இவன் வசமாக வா 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 அன்பே உன்னாலே உன்னாலே விண்ணாட சென்றேனே உன் முன்னே மெய்தாழ நின்றேனே இதயம் ஒரு ஓரம் சிரித்தான் அன்பே நிஜமா இது போதும் சிரிப்பாய் அன்பே என் நாடியை சிலிர்க்க வைத்தாய்